ஹாய் செல்லகுட்டீஸ், இன்னைக்கு இந்த ஜாமாவுடைய நெக்ஸ்ட் பார்ட் தான் நம்ம பார்க்க போறோம். மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு எப்பயும் போல சேனலை சேர்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போன எபிசோட் லாஸ்ட்ல நம்ம ஹீரோ கூட உட்காந்து கேலியோகிராஃபி கத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. ரெண்டு பேரும் கேலியோகிராஃபி கத்துக்கிறாங்களோ இல்லையோ நல்ல லவ் செட் ஆயிடுச்சு போல இருக்கு. ஹார்ட் விட்டு விளையாடிட்டு இருக்காங்க. அடுத்த நாளை பார்த்தா நம்ம ஹீரோ கூட டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. காலையில எழுந்திரிச்சு அழகா பல்லெல்லாம் விளக்கிட்டு ரெண்டு பேருமே உட்காந்து ஒருத்தருக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, ரெண்டு பேருமே வந்துட்டு ஆஃபீஸ்க்கும் கிளம்புறாங்க. இப்படி ஒரு ஸ்வீட்டா இவங்க நடந்துட்டு இருக்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு ஹீரோவுடைய ஃப்ரெண்டு லில்லிக்கு மெசேஜ் பண்றான், உன்னை பார்க்கணும், உன்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு. திரும்பி பார்த்தா அவன் காரை வச்சு நின்றுட்டு இருக்கான். லில்லியும் கார்ல ஏற, லில்லி இன்னும் கோவத்துல தான் இருக்கா போல இருக்கு. இங்க பாரு லில்லி, நீ ஏன் என்ன புரிஞ்சுக்க மாட்டேன்னு சொல்ல, நீ தான் என்ன புரிஞ்சுக்க மாட்டேன். நம்ம ரிலேஷன்ஷிப்பை நான் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போலான்னு நினைக்கிறேன். நீ என்னன்னா உன் வீடு எங்க இருக்கு, நீ என்ன பண்ற, எதுவுமே என்கிட்ட சொல்ல மாட்டேன்னு சொல்ல. உன்னை ஹீரோவுடைய ஃப்ரெண்டு, இங்க பாரு என்ன நம்பு, என்னோட வாழ்க்கையில நீ மட்டும் தான் இருக்குன்னு சொல்ல. உன்னை லில்லி, இங்க பாரு எனக்கு புரியுது நீ சொல்றதெல்லாம், ஆனா நம்மளுடைய அடுத்த கட்ட ரிலேஷன்ஷிப்க்கு இது மட்டும் பத்தாது, நீ நல்லா யோசிச்சு சொல்லு, நம்ம அடுத்த கட்ட ரிலேஷன்ஷிப்க்கு போலாமா வேணாமான்றத. சோ அப்படியே வந்துட்டு மெசேஜ் பண்ணேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து லில்லி கோச்சிட்டு போயிடுறா. ஹீரோயினோட ஃப்ரெண்டு குடுகுடுன்னு ஹீரோயின்ட்ட ஓடி வந்து ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஆன்லைன்ல வந்துட்டு ஓபன் பண்ணி பார்த்தா ஹீரோயினுடைய கம்பெனி வந்துட்டு இந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு ஆபரேஷன் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய ப்ராடக்ட்டை வச்சு. இதனால அவங்களுக்கு கால் உடஞ்சு போச்சு. ஆனா இதுக்காக வந்துட்டு காம்பன்சேஷன் கொடுத்து இந்த பிரச்சனையை முடிச்சிருக்காங்க. ஹீரோயினுடைய கம்பெனி ஸ்கேம் கம்பெனின்னு சொல்லிட்டு ஆன்லைன்ல நியூஸ் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. அதாவது யாரோ ஒருத்தவங்க ஹீரோவுடைய அசிஸ்டன்ட் அந்த ஹஸ்பண்ட் காரங்கிட்ட சைன் போட்டு வாங்கினத வீடியோ எடுத்தாங்க இல்லையா, அதுதான் ஆன்லைன்ல பரவிட்டு இருக்குது. ஆக்சுவலி இந்த வேலையை பண்ணது வேற யாரும் கிடையாது, இந்த சிங்கு பைப்புல தான். இவன் என்ன பண்ணா, ஹீரோவுடைய கசின் சிஸ்டர் கிட்ட, இங்க பாருங்க ஸ்டாக் மார்க்கெட்லாம் டவுன் ஆயிடுச்சு, உங்க கம்பெனி இது, ஹீரோவால இந்த பிரச்சனையை முடிக்க முடியாது, நீங்க தான் அடுத்த சிஇஓ, என்கிட்ட கை கோர்த்துக்கிறீங்களான்னு சொல்ல. ஆனா அவங்க அப்பயுமே கை கோக்காம வந்துடுறாங்க. ஆனா இவன் என்ன யோசிக்கிறானா, ஹீரோக்கு இந்த தடவை கண்டிப்பா பெரிய பிரச்சனை வந்திருக்கு, அதனால ஹீரோவே இந்த பிரச்சனையை பார்த்துக்கிட்டோம், கண்டிப்பா அவன் சிஇஓ பதவியில இருந்து விலகிடுவான்னு சொல்லிட்டு அக்கா காரி அங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்கா. இங்க நம்ம ஹீரோயினும் உட்கார்ந்து பேசிக்கிறாங்க. யார் அந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருப்பா, யாருக்கு வந்துட்டு இது ஒரு மோட்டிவா இருக்கும்னு கேட்க ஹீரோ உடனே சொல்றான், இந்த வேலையை பண்ணது ஏதோ வந்துட்டு ஒரு பிக் ட்ராப்ல நம்மள மாட்டி விட்டுருக்காங்க வேணும்னே. ஆக்சுவலி இந்த வேலையை பண்ணவங்க கண்டிப்பா என்னோட கம்பெனியும் டார்கெட் பண்ணியிருக்காங்க, உன் கம்பெனியும் டார்கெட் பண்ணியிருப்பாங்க. யாரா இருக்கும்னு பேசிட்டே இருக்கக்குள்ள அசிஸ்டன்ட் காரன் வந்து தாத்தா வந்துட்டு மீட்டிங்க்கு கூப்பிட்டுருக்காங்கன்னு சொல்ல ஹீரோயின் நானும் வரேன்றாங்க. ஹீரோ, இந்த பிரச்சனையை நானே பார்த்துக்கிறேன், இன்வெஸ்டர் மீட்டிங் 1008 கேள்வி கேட்பாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து மீட்டிங்கு கிளம்பினா. ஆனால் ஹீரோயினோட மனசு படப்படுத்துக்கிட்டே இருக்கு. ஏன்னா அவங்க பக்கத்துல இருந்து அவங்க கம்பெனி பெருமை கலங்கத்தில் இருக்கு இல்லையா. அதனால நம்ம ஹீரோயின், நான் போயிட்டு அந்த லேடியை போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்ல, ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேருமே நாங்களும் வரேன்னு சொல்ல. ஹீரோயின், நிறைய பேர் போனால் பிரச்சனைக்கு போறோன்னு சொல்லி நினைப்பாங்க, நான் மட்டும் தனியாக போயிட்டு வரேன், ஏதாவதுன்னா நான் ஃபோன் பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கே கிளம்ப. இங்கே நம்ம ஹீரோவை லைஃப் ட்ரைட் வாங்கிட்டு இருக்காங்க. அக்காவுடைய வந்துட்டு அடியாட்கள் எல்லாம், அதாவது இன்வெஸ்டர்ஸ் தான், அக்காவுக்கு சப்போர்ட் பண்றவங்க எல்லாம், இந்த பையன் துருன்னு இருக்கிறப்பவே எங்களுக்கு தெரியும் பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு எல்லா இன்வெஸ்டர்ஸும் ஹீரோக்கு எதிராக பேசிட்டு இருக்க. தாத்தா மட்டும் ஹீரோ கிட்ட என்னப்பா பண்ண போற அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ உடனே எனக்கு ஒரு 3 நாள் டைம் கொடுங்க, இந்த பிரச்சனையை நான் கண்டிப்பா முடிச்சு காட்டுறேன்னு சொல்ல. ஸ்டாக் மார்க்கெட்லாம் இறங்கிடுச்சு, 3 நாள் தான் உனக்கு டைம், இந்த பிரச்சனையை மட்டும் நீ முடிக்கலன்னு வச்சுக்கோங்க, இந்த பிரச்சனை உன் தலைமையில் தான் பெரிய பூகம்பமா வெடிக்கும் தாத்தா சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் அக்காக்காரி வீட்டுல நல்லா ஜாலியா உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்க. அங்க போன வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஷீனான் என்ன பண்றா, கம்பெனியில பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, நீங்க உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்கீங்க, உங்களுக்கும் பிரச்சனைக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி, சப்போஸ் நீங்க இந்த பிரச்சனையை உருவாக்கி இருந்தா தயவு செஞ்சு ஹீரோவை காப்பாத்துங்க, என்னதான் இருந்தாலும் அவங்க தம்பி தானே அப்படின்னு சொல்லிட்டு அக்கா கிட்ட சொல்ல, அக்கா காரி இந்த பிரச்சனைக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லமா அப்படின்னு சொல்லிட்டு, இவளுக்கு ஆளு தெரியும் இது பண்ணது செங்கு தானே, ஆனா இவ பெருசா வெளியே எதுவும் காமிச்சிக்கல, உன்ன ஹீரோ லவ் பண்ணலனாலும் ஆனா நீ ரொம்ப கைண்ட் ஹார்ட்டடா இருக்கமா அப்படின்னு வந்துட்டு இதை வேற இவ ஏத்தி விட்டுறா ஷீனான. தாத்தா இங்க ஹீரோவை தனியா கூப்பிட்டு, இங்க பாரு என்ன நடக்குதுன்னு கேட்க, ஹீரோ ஆக்சுவலி வந்துட்டு அந்த காசு கொடுத்து சைன் வாங்கினது அக்ரிமெண்ட்ல நான் தான், ஆனா இந்த வீடியோவை யாரோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க, ஹீரோயினோட கம்பெனிக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல, இந்த பிரச்சனையை நானே சரி பண்றேன்னு தாத்தா கிட்ட சொல்லிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் அந்த லேடியை பார்க்க போயிட்டு, உங்களுக்கு நான் அடுத்தது ஒரு சர்ஜரி ஒன்று பண்றேன், இதுவுமே ஃப்ரீயாவே பண்றேன்னு சொல்ல. ஆனா அந்த லேடியா, உண்மையதான் சொல்றீங்களா, ஆனா எனக்கு இந்த சர்ஜரி வேணாம், என் ஹஸ்பண்டுக்கு மட்டும் தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும், நீங்க இங்க இருந்து கிளம்புங்கன்னு சொல்ல. ஹீரோயின், உங்களுக்கு ஒரு குட்டி பாப்பா இருக்கு, நீங்க என்ன பேரலைஸாவே இருக்க போறீங்களா, நினைச்சு பாருங்க, இந்த சின்ன பிள்ளை உங்களுக்கு வந்துட்டு பணிவிட பண்ணிட்டு இருக்கணுமா, உங்களுக்கு நான் சர்ஜரி பண்றேன், உங்களுக்கு ஓகேவான்றது சொல்லுங்க, நாளைக்கு நான் வரேன்னு சொல்ல. அதுக்குள்ளே இந்த லேடியுடைய ஹஸ்பண்ட் வர சவுண்ட் கேக்குது பாருங்க. உடனே இந்த லேடி பயப்படுறாங்க, ஐயோ ஃபர்ஸ்ட் நீங்க வந்து கிளம்புங்க, என் ஹஸ்பண்ட் மட்டும் உங்களை பார்த்தாருன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல. ஹீரோயினுமே சரி ஓகே நான் நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு இறங்க போவேன். ஹஸ்பண்ட் காரன் வரான். ஹீரோயின் டக்குன்னு படிக்கிட்ட மாத்தி மேலே ஏற ஹஸ்பண்ட் காரன் பார்க்கவே இல்ல. ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இங்க ஷீனான் என்ன பண்றா, ஹீரோ கிட்ட அவளுடைய கம்பெனி ரிப்போர்ட்டை கொடுக்க வரா. ஆனா நம்ம ஹீரோவா டென்ஷன்ல உட்கார்ந்துருக்கத பார்த்த உடனே இவ என்ன பண்றா, ஹீரோயினோட கம்பெனிக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு நீ சொல்லிடு, இன்வெஸ்ட்மெண்ட் நீ ரிட்டர்ன் வாங்கிக்கோய, அவளால உனக்கு பிரச்சனை பாரு
எப்படின்னு சொல்ல ஹீரோ கடுப்பாயிடுறான். இங்க பாரு, உன் வேலை என்ன, வந்த வேலையை நீ பாத்தியா, அதோட நீ வந்துட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்ல ஷீனான் உடனே இங்க பாரு, உன் பிரச்சனையை நான் வந்துட்டு சால்வ் பண்ணதான் நினைக்கிறேன்னு சொல்ல ஹீரோ, என் பிரச்சனையை சால்வ் பண்ண நினைக்கிறியா இல்ல இந்த பிரச்சனையை உருவாக்குனதே நீ தானான்னு கேட்க ஷீனான், இங்க பாரு, நான் எப்பயுமே உன்னை ஹர்ட் பண்ண விரும்ப மாட்டேன், நான் உன்னை லவ் பண்றேன், உனக்கு தெரியும் இல்லைன்னு சொல்ல ஹீரோ உடனே என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் உனக்கு அதான் என்னோட ஷேர்ஸை நான் ரிட்டர்ன் வாங்கிக்கிறேன், ஹீரோயினை வந்துட்டு என்கிட்ட இருந்து விளக்க முடியாது, ஏன்னா அவன் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட், நாங்கள் 2 பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கோன்னு சொன்னோன்னே ஷீனான் அழுதுகிட்டே அவளுடைய வந்துட்டு ப்ராஜெக்ட் பேப்பரை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. இன்னொரு பக்கம் ஆஃபீஸ்ல எல்லாருமே பிரச்சனையில சாப்பிடாம இருக்க ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான் குக்கீஸ் வாங்கிட்டு வர புதுசா ஒரு பொண்ணு ஜாயின் ஆனாலியா, அவ குறுன்னு ஹீரோயினோட ஃப்ரெண்டையே பாக்குறா. இப்ப குக்கீஸை எடுத்துட்டு வந்து நம்ம லில்லி கிட்ட கொடுக்க லில்லி உடனே எனக்கு இந்த குக்கீஸ் போதும், இந்த பேலன்ஸ் நீ எடுத்துக்கோன்னு அட எல்லாமே உனக்கு தான் லில்லின்னு சொல்ல எல்லாருக்கும் ஒரு பாக்கெட், எனக்கு மட்டும் 4 பாக்கெட்டா, நான் தான் சொன்னல என் பின்னாடி சுத்தாதன்னு, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்ல உடனே இவன் என்ன சொல்ல, இங்க பாரு, நான் இப்ப மெச்சூர் ஆயிட்டேன், ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஒரு சின்ன கம்பெனில நம்ம 4 பேர் 3 பேர் மட்டும் சேர்ந்து இந்த கம்பெனியை டெவலப் பண்ணோம், அப்ப ஏதோ நான் தெரியாம பண்ணிட்டேன், ஆனா வந்துட்டு இந்த மெச்சூரிட்டி இல்லாம எனக்கு போயிடுச்சு, ஆனா இப்ப வந்துட்டு அட்லீஸ்ட் நீ நானும் ஃப்ரெண்ட்ஸாவது இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்ல லில்லியுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட ஃப்ரெண்டு கிட்ட ஃப்ரெண்ட் ஆயிடுறா. இன்னொரு பக்கம் வந்துட்டு இந்த புது ஃப்ரெண்டும் ஹீரோனோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டும் உட்காந்து பேசிட்டு இருக்க எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் காரன் ஹீரோயினுடைய கம்பெனி ப்ராடக்ட் வந்துட்டு டெஸ்ட்டுக்கு அனுப்பிச்சோம், ரிப்போர்ட்ல வந்துட்டு ஹீரோயினோட கம்பெனி ப்ராடக்ட் பக்கா குவாலிட்டியா இருக்குன்னு சொல்லிட்டாங்க, அதனால இந்த மெயில வந்துட்டு நான் உனக்கு ஃபார்வர்ட் பண்றேன், நீ ஆன்லைன்ல அப்லோட் பண்ணி விடுன்னு புது ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல இவங்க 2 பேர் ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பேக்ரவுண்ட்ல நம்ம ரிப்போர்ட்டர் பொண்ணு அவளுடைய லைவ் வீடியோல ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணி பேச, ஆனா இவள லைவ்ல எல்லாரும் கழுவி ஊத்திட்டு இருக்காங்க, அந்த பொண்ணுக்கு நீ சப்போர்ட் பண்ற, ஃபர்ஸ்ட் இவள பேன் பண்ணுங்க, நீ என்ன அவளோட கைப்பிள்ளையா கைப்பாவையா அப்படி இப்படின்னு சொல்ல இவ லைவையே கட் பண்ணிட்டு பாவம் உட்காந்து செம்மையா அழுதுட்டு இருக்க. ஹீரோடைய கசன் தான் மெசேஜ் பண்ணா, இங்க பாரு ஹீரோயினுக்கு நம்மளுடைய சப்போர்ட்டை நம்ம காமிப்போம், ஆனா நீ கவலைப்படாத இதுக்காக அழுவாதன்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ண, பட் இவளும் அழுதுட்டு இருக்கா. உடனே அவன் வந்துட்டு காமெடி எல்லாம் சென்ட் பண்றான், இருந்தாலும் அவ வந்துட்டு சிரிக்க மாட்டேன்றா. ஐயோ நம்மால் சோகத்துல இருக்காளே, நம்மளுக்கு வேற சாப்பாடு இறங்காதேன்னு சொல்லிட்டு எங்க அம்மா புதுசா ஒரு சூப் பண்ணிருக்காங்க, வீட்டுக்கு வாய சாப்பிடலாம், அம்மா கூப்பிட்டாங்கன்னொன்னே சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ கண்ணை தொடச்சு வெளியே போலான்னு பார்க்க ஹீரோயின் பூனைக்கு உட்காந்து சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. வெளியே வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட இங்க பாரு பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிடும், நீ கவலைப்படாதன்னு சொல்ல நீ எனக்கா லைவ்ல ஹெல்ப் பண்ணிருக்க, எனக்கு அதுமே ரொம்ப சந்தோஷம், நீ போயிட்டு சாப்பிடு போ, நான் கொஞ்ச நேரம் தனியா இருக்கணும்னு சொல்ல ஹீரோயின் தனியா இருக்க. கரெக்டா நம்ம ஹீரோ கால் பண்ணி சாப்பிட்டியான்னு கேட்க ஹீரோயினும் நான் சாப்பிடல இன்னும் சொல்ல ஹீரோ போயிட்டு ஃபர்ஸ்ட் சாப்பிடு, பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிடும், நீ கவலைப்படாத, உன் கூட எப்பயுமே நான் இருப்பேன்னு சொல்ல ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க வேலையை பாக்குறாங்க. ஆனா அப்படி பண்ண முடியுமா? அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் மறுபடியும் அந்த லேடி கிட்ட போவ, அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு தொக்கா ஒரு விஷயம் மாட்டுது. அந்த லேடியோடைய ஹஸ்பண்ட் கிட்ட அந்த லேடி சண்டை போட்டுட்டு இருக்காங்க, இதுக்கப்புறம் எனக்கு ஆபரேஷன் பண்ணலன்னா கால் வராதா, தயவு செஞ்சு நம்ம உண்மையை சொல்லிடலாம்னு சொல்ல அப்படியே அந்த சீன் கட் ஆகுது. இங்க நம்ம ஹீரோ கிட்ட ரிப்போர்ட்லாம் வந்துருச்சு, ஹீரோயினோட கம்பெனி ப்ராடக்ட் வந்துட்டு ஒரிஜினல் ப்ராடக்ட் தான், அதுவும் இல்லாம ஏதோ வந்துட்டு அந்த ஹஸ்பண்ட் காரன் தான் ஏதோ அந்த பொண்ணை அடிச்சிருக்கான் போல இருக்குன்னு சொல்லிட்டு கம்பெனி அதை ரிப்போர்ட் வருது ஹாஸ்பிட்டல்ல இருந்து. இதை பார்த்து நம்ம ஹீரோ அந்த ஹஸ்பண்ட் காரனுடைய வீட்டுக்கு வர இந்த ஹஸ்பண்ட் காரன் ஆக்சுவலி அந்த அவங்க வந்துட்டு படிக்கட்டுல இருந்து கீழே விழ இந்த ஹஸ்பண்ட் காரன் தான் ஆபரேஷன் பண்ண இடத்துல அடிச்சதுனால அவங்களுக்கு மறுபடியும் வந்துட்டு கால் போயிடுச்சு போல இருக்கு. இதை வந்துட்டு பொண்டாட்டிக்காரி நம்ம மீடியா கிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்கலான்னு சொல்ல, ஆனா ஹஸ்பண்ட் காரன் பொண்டாட்டிவே அடிக்க ஹீரோயின் டே உன் பொண்டாட்டி மேல கை வச்சுனா நான் போலீஸ்க்கு கால் பண்ணிடுவேன், மறைஞ்சிருந்தவங்க வெளியே வராங்க பாருங்க, ஹஸ்பண்ட் காரன் ஒழுங்கா போனை கொடுத்துறீன்னு சொல்லிட்டு ஹீரோயினை துரத்திட்டு வந்துட்டு இருக்கா. ஆனா நல்ல வேலை நம்ம ஹீரோவுமே வந்தா ஹீரோயின் ஓடி வந்து ஹீரோ பின்னாடி ஒளிஞ்சிக்க ஹீரோ ஒரு பாடி கார்டை கூட்டு வந்திருப்பான். ஹீரோடைய பாடி கார்டு ஹீரோடைய அசிஸ்டன்ட் 2 பேருமே அந்த ஹஸ்பண்ட் காரனை பிடிச்சிடுறாங்க. இங்க நம்ம ஹீரோயின் ஒரு நல்ல ப்ரூஃப் கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோவை கட்டி பிடிக்க அடுத்த நாளே எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடுச்சு. ஹீரோயின் அவங்க ஆஃபீஸ்ல இருக்க எல்லார்கிட்டயுமே ரொம்ப ஹாப்பியா இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல மறுபடியும் அந்த லேடியோடைய சர்ஜரியை நம்ம ஹீரோயின் தான் பாத்துக்கிறாங்க போல இருக்கு. ஆஃபீஸ்ல இருக்கவங்கள இதை செலிப்ரேட் பண்ணலாம்னு சொல்ல ஹீரோயின் நம்ம இன்னொரு நாள் போலாம், எனக்கு இன்னைக்கு டேட் இருக்குன்னு சொல்ல எல்லாரும் ஓன்னு கத்துறாங்க. ஏன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு ஹீரோ ஹீரோயின் லவ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு உடனே நம்ம ஹீரோயின் சண்டே நம்ம வந்துட்டு கரோக்கேக்கு போலான்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்ல இருக்க எல்லார்கிட்டையும் சொல்ல பாவம் நம்ம லில்லி மட்டும் சோகத்துல இருக்கா. ஏன்னா ஹீரோடைய ஃப்ரெண்டு இன்னுமே ரிப்ளை பண்ணவே இல்லை போல இருக்கு. இதுல இந்த புதுசா சேர்ந்த பொண்ணு வேற ஹீரோயினுடைய ஃப்ரெண்டை வேற குறுன்னு பார்த்துட்டு சைட் அடிச்சிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ போர்டு மெம்பர்ஸ் எல்லார்கிட்டயுமே இந்த வீடியோ போட்டு காமிச்சு சோ ஹீரோயினோட ப்ராடக்ட் ஒரிஜினல் ப்ராடக்ட் தான், ஹீரோயினோட கம்பெனில நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது கரெக்ட் தானே அப்படின்னு மாசா உட்கார்ந்துட்டு இருக்கு. இப்படியே இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். டாடா பை பை, see you.